உலகெங்கும் பரவியிருக்கும் ஆன்மீக அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஸ்ரீ குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருப்பது பராபவ வருடத்தின் மீன ராசி பலன். இந்த மீன ராசிக்கு குரு பெயர்ச்சி மிகவும் அற்புதமாக உள்ள ஆண்டு, பராபவ ஆண்டு. ஏனென்றால் தன் ராசி அதிபதியான குரு தன் ராசிக்கும் அவரே பொறுப்பாகிறார், தொழிற்சானத்துக்கும் அவரே பொறுப்பாகிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சென்று உச்சம் பெற்று தனது பூர்வீக ஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். ஆகையால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு சிறப்பான வருடமாகும். மீனராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக நடக்கக்கூடிய காரியங்கள், இல்லை நீண்ட காலமாக நடக்க வேண்டிய காரியங்கள், நாம் எதிர்பார்த்த காரியங்கள், இவைகளெல்லாம் தன் குலதெய்வத்திற்கு சென்று அங்கு வழிபட்டு வந்து வேண்டி வந்தால் தன்னுடைய நீண்டகால கோரிக்கையை இந்த தட்சிணாமூர்த்தி குரு பகவான் நிறைவேற்றுவார். இவர்களுக்கு குழந்தை பேரு, அதே திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தையால் பெருமைப்படக்கூடிய ஆண்டு அது இந்த ஆண்டு நேயர்களே. அதேபோல் நீண்ட காலமாக குழந்தை பேருக்காக தவம் கிடப்பவர்களுக்கு இது அற்புதமான ஒரு பொன்னான வருடம் என்றே சொல்லலாம். இந்த குரு பகவான் பிள்ளைகளாலும் புத்திர பேர்களாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருடமே இந்த பராபவ வருடம். அதேபோல் பூர்வீகத்தில் உள்ளக்கூடிய பிரச்சனைகளை சீர் செய்வார். மீனராசிக்காரர்களுக்கு பேர் புகழை சேர்ப்பார். அது மட்டும் அல்லாமல் செலவுகள் அதிகப்படுத்துவார். செலவுகள், விரைய செலவுகள், எதிர்பாராத விரைய செலவுகள் வரக்கூடும். ஏனென்றால் தன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு கேது சம்பந்தப்படுவதால் விரைய செலவுகள், எதிர்பாராத விரைய செலவுகள் வரக்கூடும். வண்டி வாகனம் பயண போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும். இவர்கள் சிறப்பான பரிகாரம் என்னவென்றால், சிவன் கோவில் உள்ள, பெருமாள் கோவில் உள்ள தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபாடு செய்து வந்தால் நன்மை பலன்களை அதிகப்படுத்துவார், தீய பலன்களை குறைப்பார். நண்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து காண வேண்டுமென்றால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே, நன்றி.